கடக ராசி அன்பர்களுக்கு அநேக வணக்கங்கள். உங்களுக்கு பல்வேறு கஷ்டங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறினாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு நன்மைகளும் வரும். எப்படி? இந்த விஷயங்களை யாரும் சொல்வதில்லை. ஏனென்றால் கடகராசி என்றால் கடகராசிக்கு பலன் மட்டும் சொல்லிவிட்டு போயிடுவார்கள். ஆனால் ஒரு ராசி என்பது ஒரு ராசியை மட்டும், அவர்களுக்கு அதை மட்டுமே வச்சு எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு ஜாதக ரீதியாக கூட பார்த்தீங்கன்னா, இதில் நீசம், உச்சம், அடுத்தது மற்ற விஷயங்கள். அதுக்காக தான் நீங்கள் சும்மா பொது பலனை பார்ப்பதை விட ஒரு ஜாதகரை அணுகி அதோடைய எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஆகையினால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். இரண்டாவது விஷயம் என்னவென்று பார்த்தால், நம்மளுடைய உறவுகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு உறவும் ஒரு கிரகம் மாதிரி தான். உதாரணத்திற்கு திருமணமான ஒரு பெண் கடகராசியாக இருந்தால் அவருடைய கணவனுடைய ஜாதகம் வேலை செய்யும் அல்லவா? அவருக்கு மிக சிறந்த பலன் கிடைத்தால் இந்த பெண்ணுக்கும் கிடைக்கும் அல்லவா? சரி, ஒரு ஆண் அவர் திருமணமாகிவிட்டது என்றால் அவர் கடக ராசியாக இருந்தால் பெண் மிக சிறந்த பலனுடைய வேறு ராசியாக இருந்தால் இவர்களுக்கு பலன் கிடைக்கும் இல்லையா? சரி, இது ஒரு புறமாக இருக்கட்டும். அடுத்து தன்னுடைய குழந்தைகள் நல்ல ஓரளவுக்கு 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் தான் அதுவும் வேலை செய்யும். அடுத்தது திருமணம் ஆகாதவராக இருந்தால் அவர்களோடு இருக்கக்கூடிய, இப்போ உதாரணத்துக்கு திருமணம் ஆகாத ஒருத்தர், அவருக்கு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா வண்டியில் போகாத, நீ கவனமாக இரு அப்படின்னு சொல்லி கொண்டு தானே இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். உங்களை பாதுகாக்கும். தாய் தந்தையர் கூட உங்களை பாதுகாக்கிறான்றா அவங்களுக்கு புத்தி வேலை செய்யுது. அதனால தான் நம்ம இந்த சரஸ்வதி தேவி படத்தை போட்டிருக்கோம். புத்திக்குரியவள், அறிவுக்குரியவள். ஆகையினால இந்த அறிவார்த்தமாக இதை அணுகணும். சும்மா கடகராசி இது கஷ்டம் மட்டும்தாங்க வரும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போக வேண்டியதில்லை. ஆகையினால் மற்ற விஷயங்களும் அது நடக்கும். உதாரணத்துக்கு ஒருவர் தன்னுடைய ராசி கடகமாக இருந்து அவர் ஒரு புதிய தொழில் தொடங்குகிறார், இல்லைன்னா கூட்டு தொழில், இல்லைன்னா உறவு சம்மந்தப்பட்ட அவரோட சேர்ந்து செய்கிறார் அப்படின்னு இருந்தால் தன் மனைவி ஜாதகத்தை பார்த்து அவருடைய பேர் வைக்கலாம் இல்லையா? அதே போன்று தன்னுடைய குழந்தைகள், ஒரு வயது வந்த குழந்தைகள், உதாரணத்துக்கு ஒரு 18 வயசு 15 வயசு இப்படி இருக்காங்க, அவங்க பேரில் கூட செய்யலாம் இல்லையா? ஆகையினால் இதை ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது. அதுவும் விலசியம் என்பதால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் உங்கள் சொந்த விஷயம், யார் கடகராசியாக இருக்கிறாங்களோ அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் முக்கியம். ஆகையினால் பெரிய பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம். நன்றி.